திருப்பரங்குன்றத்துல சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை திறந்து வச்சிருக்காங்க. அதுல அந்த தொகுதியினுடைய எம்பி சு வெங்கடேசன் கலந்துகிட்டு இருக்காரு. அவர் வழக்கம் போல பேசும்போது சொல்லியிருக்காரு, தேசிய கீதம் அது நம்மளுடையது அப்படிங்கிறாரு. அந்த நம்முடையதுங்கிறதுக்கு அர்த்தம் அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க. அதை சொல்லிட்டு வந்தே மாதரம் அதை பாடக்கூடாது, அது ஒரு குறிப்பிட்ட மதத்தினரின் மத உணர்வை புண்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏன்னா இது இந்திய நாட்டுல கடவுள் மறுப்பாளர்களும் இருக்காங்க, கடவுள் நம்புவவர்களும் இருக்காங்க. ஏன் உதட்டுல என்ன பண்ணணுங்கிறத அமித்ஷாவும் மோடியும் முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர் என்ன வேணாலும் செய்யட்டும், இவர் செய்யறதெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டு இருக்காருன்னா, அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு தஞ்சாவூர் திட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. பொழைச்சி போகிறான். என்னதான் இருந்தாலும் அந்த ஆள் ஒரு எம்பியா ஆயிட்டான். அதனால் ஒருமையில் பேசுகிறதுக்கோ இல்லை அசிங்கமாக திட்டுவதற்கோ மனசு வர மாட்டேங்குது. ஏன் உனக்கு அப்படி என்ன கோபம் அப்படின்னா, அவர் சொல்கிற அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் ஒரு பிரிவினை கோஷம் அப்படிங்கிறது மாதிரி. வங்க பிரிவினை முதல் முறையாக வங்க பிரிவினை இருக்கும் பொழுது அப்பொழுது இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் கையில் ராக்கி கட்டி கொண்டு வந்தே மாதரம்ங்கிற கோஷம் பட்டு அந்த பிரிக்கப்பட்ட வங்கம் ஒன்றிணைவதற்கு காரணமாக இருந்ததே இந்த வந்தே மாதரம். இப்போ இந்த ஆள் அதை பிரிவினை கோஷம், அது தேவை கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிரானது. இது எப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே அதை எடிட் பண்ணதே இந்த ஒரு காரணத்திற்காக தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். 1875 பங்கிங் சந்திர சாட்டர்ஜி அவர் எழுதியிருந்தார். பிறகு 1882 அவருடைய நாவல் ஆனந்த மடத்தில் அது சேர்க்கப்படுகிறது. கல்கட்டா காங்கிரஸ் அந்த செஷன்ல ரவீந்திரநாத் தாகூர் வந்தே மாதரத்தை பாடுறார். அவருக்கெல்லாம் தெரியாது, இந்த சு வெங்கடேசனுக்கு தெரிஞ்சு போச்சு அது பிரிவினையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது. 1937 நேரு தான் அவர் தான் செக்குலர் லீடர். இப்போ அங்கே இருக்கக்கூடிய அலி பிரதர்ஸ் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே, நம்ம இனிமே முழு பாடலை பாட வேண்டாமே, அதில் அவங்களுக்கு சில நெருடல்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டேன். ஒரு பெரிய புத்திசாலி இல்லை, ஏன்னா பேரில் பண்டிட் வேறு இருந்துட்டானுவான். காஷ்மீரில் பிறந்ததுங்கிறதுனாலே பண்டிட்டா இல்லை படித்ததுனால பண்டிட்டா அப்படின்னு. இப்போ நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னு சாதாரணமாக பிராமின்னு தெரிஞ்சோன்னே பண்டிட்ஜி தான் நமக்கு தான் தெரியும். டே நான் வேதத்தில் ஒன்றுமே படிக்கலடா, என்னதுக்குடா நீ பண்டிட்டு அப்படிம்பேன். அது மாதிரி அப்போ தான் யோசித்தேன், இவருக்கு பண்டிட்டுங்கிற பேர் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இவர் எல்லாத்தையும் கரைச்சி குடித்ததுனால இவர் எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணி விட்டேன், அனைத்தையும் நான் படித்து விட்டேன், இது அவர்களுக்கு நெருடலை தான் ஏற்படுத்துகிறது அப்படின்னு. ஆனால் 1950 பாபு ராஜேந்திர பிரசாத் தேசிய கீதம் அது ஜனகணமனமாக இருந்தாலும் அதற்கு ஈக்குவலண்டாக கொடுக்கப்பட வேண்டும், வந்தே மாதரம் கொடுக்கப்படணும் அப்படின்னு. இது ஜஸ்ட் லைக் ஒரு முடிவு, அரசியல் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி அந்த நேரத்தில் இவங்க சொன்னா கூட, ஆனால் அதற்கு முன்னாலே என்னென்னலாம் டிஸ்கஷன் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 1931 ஜூலை பார்த்தீங்கன்னா 1947 HV காமத் அப்படிங்கிறவர் ஜூலை மாதம் அவர் என்ன சொல்றாரு, வந்தே மாதரம் தான் உண்மையான தேசிய பக்தி பாடல், நீங்கள் எங்கெங்கெல்லாம் தேசபக்தி பாடல் பாடுறீங்களா அங்கெல்லாம் வந்தே மாதரம் கண்டிப்பாக இடம் பண்ணணும், அதுக்கு ஈக்குவலன்ட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது சுச்சேதா கிருப்பலானி அவங்க தான் இந்த வந்தே மாதர பாடலையே பாடுறாங்க. 48 சேத் கோவிந்தாஸ் அப்படிங்கிறவர், அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவர் என்ன சொல்றாரு, தேசிய பக்தி பாடல் பாடும் இடத்துல தேசிய கீதமாக நான் நினைக்கிறதே வந்தே மாதரம் தான் அப்படிங்கிறாரு. அது இன்னும் ஒரு ஸ்டெப் போய் அவர் அதீத அந்த வந்தே மாதரத்தை சப்போர்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஜார்ஜ் 5 அவர் வந்த பொழுது பாடப்பட்டதான் ஜனகணமன, அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத்தாக அதான் சொல்றேன், 1892 முதல் கல்கத்தா செஷன்ல தாகூரே வந்தே மாதரத்தை பாடுறார். அவர் சதீஷ் சந்திரா, ஷியாமா பிரகாஷ் முகர்ஜி எல்லாருமே இந்த வந்தே மாதத்தை ஏற்றுக்கிறாங்க. இன்னொன்று, இந்த வந்தே மாதத்தை பற்றி பெரிய அளவில் ஒரு பிரபலமாக கொண்டு போனதுங்கிறது அரவிந்தர் நம்ம அரவிந்த ஆசிரமம் இருக்குது. அவர்
கட்டுரையில் எழுதும் பொழுது இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. நேரு இதுல வந்து அவங்களுக்கு நெருடல் இருக்குன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தா கூட, காந்தி ஒரு நேரத்தில் 1927 அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருங்கிணைந்த இந்தியா அப்படிங்கிறத வந்து கட்டமைக்கக்கூடியதே வந்தே மாதரம் தான் அப்படிங்கிறாரு. அதே போல இந்தியாவுக்கு வெளியில முதலாக இந்திய தேசிய கொடியை ஏற்றிய மேடம் காமா அவங்க பிரான்ஸ்ல இது பண்றப்ப அந்த கொடியில வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிறது தான் பொறிக்கப்பட்டிருந்தது. இப்போ அதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா 1905 இப்போ இருக்கக்கூடிய பெங்கால ரங்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல 200 மாணவர்கள் இந்த வந்தே மாதரத்தை பாடுறாங்க. இந்த வந்தே மாதரம் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்த ஒரு கோஷம் தாண்டா நம்மளை வந்து நமக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய தேசபக்தர்கள்லாம் ஒருங்கிணைக்குது அப்படின்னா, இந்த கோஷத்தை போட்டாலே அவனை வந்து அடிக்கிறது உதைக்கிறது இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பொழுது வந்து இந்த ரங்பூரில் 200 மாணவர்கள் ஒரு ஊர்வலமாக போய் வந்தே மாதரம் பாடுறாங்க. அவர்கள் மீது அப்பொழுதே 5 ரூபாய் ஃபைன் பர் ஹெட். எப்போ 1905 5 ரூபானா அதோடைய அமௌண்ட் மதிப்பு வேல்யூங்கிறது எப்படி பாருங்க. அதே போல திலகர் அவர்களை வந்து அவர் பெல்காமில் இருக்காரு. பெல்காம்லேருந்து அவரை வந்து பர்மாவில் இருக்கிற மேண்டலையா சிறைக்கு அவரை மாத்துறாங்க. அப்பொழுது மக்கள் வந்தே மாதரத்தை கோஷத்தை எழுப்புறாங்க பெரிய அளவு. அதாவது பிரிட்டிஷ்காரனை எதிர்க்கிறதுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு கோஷமாக இருந்தது. இந்தியர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பலமாகவும் பாலமாகவும் இருந்தது அதுதான் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வந்தே மாதரத்தை நீ பிரிவினை அப்படின்னு சொல்லுவேன்னா, உன்னுடைய பிறப்பை நான் என்ன சொல்வது, நீ யாரு அப்படின்னு. அதில் என்ன சொல்றாரு, அதில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது, அவர்களுக்கு எதிராக அவர்கள் இந்த தெய்வமாக இந்த மண்ணையெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. கடவுளே இல்லை என்று சொல்பவர்கள் எப்படி இந்த படம், ஏண்டா நீ கடவுளே இல்லையே சொன்னவன் தான் இந்த நாட்டுக்கே சுதந்திரமே வேண்டான்னு தானே சொன்னா. பைத்தியக்கார பையன் மாதிரி இந்த ஆளு பேசுறான். இப்ப இப்படி ஒருத்தவன் கேட்டான் என்னன்னா, எங்கு இமாம் எங்கே, எங்கு பாதர் எங்கே அப்படின்னு கேட்டான். அவன் அதுக்கப்புறம் ஒன்றும் ஜெயிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அடுத்த தடவையிலேருந்து இவன் எப்படி எம்பி ஆக போறாங்கிறது தெரியும். இப்போ எனக்கு என்னன்னா, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த எம்பியை தேர்ந்தெடுத்த மக்களும் கூட கையில் அவங்க ஒரு செருப்பு எடுத்துக்கிட்டு ஒரு தடவை தலையில் அடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது போன்ற லூசுகளையெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, பைத்தியக்காரனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது பாருங்க. இதை எங்க அவன் பேசுறான்னா, இந்துக்களுடைய போராட்டம் நடந்தது திருப்பரங்குன்றம், அந்த தீபத்தூண்ல தான் விளக்க ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த போராட்டம் இந்துக்கள் ஒருங்கிணைந்து பெரிய அளவில் இது பண்ணதுனாலதான் அங்க வந்து 6 தொகுதிகள்லையும் திமுக தோக்குது. மதுரை மாவட்டத்துல அடிச்ச அலைன்னு எல்லாம் சொல்லுவான். அந்த இடத்துல இந்துக்களுக்கான இயல்பிலேயே ஒரு கோபம் இருந்தது திமுகவின் மீது. குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில சத்தம் இல்லாமல் நிர்மல்குமார் அதுக்கு முன்னால திருப்பரங்குன்றம் என்னத்த வேலையை பார்த்துட்டாங்க, ஒண்ணும் இல்லை. ஆனால் இந்துக்கள் போராடியது அவர் அறுவடை செய்தார். நீ அப்படி ஓட்டு வாங்கிட்டு இருக்கிற இடத்துல நீ வந்து அலுவலகத்தை திறக்கிறது 2 கழிசடைகள். ஒன்னு வந்து இந்த திமுகவுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர், இன்னொன்று இந்த கழிசடை சு வெங்கடேசன். வாயை திறந்தாலே அது சாக்கடை தான். அது இந்த தேசத்துக்கு எதிராக. இந்த வந்தே மாதரத்தை அவர் ஏன் எதிர்க்கிறார்னா, வந்தே மாதரம் ஏற்கனவே காந்தி அவர்கள் சொன்னது மாதிரி ஒருங்கிணைந்த இந்தியாவை அது கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கோஷம் அது அப்படின்னு. இவனுக்கு ஒருங்கிணைந்ததுன்னா புரியாது. எங்க பார்த்தாலும் பிரிவினை தானே இவனுக்கு. கம்யூனிஸ்ட சித்தாந்தமா இருக்கட்டும், இல்லை மாவோயிச சித்தாந்தமா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் வந்து வன்முறையையும் அவர்களுடைய கொள்கையை ஏற்காதவர்களை கொள்வது ஒண்ணு, இல்லைன்னா இந்த நாட்டை பிரிக்கணும். இதுதான் சீனாவிடம் கூலி வாங்கி கொண்டு இங்க கத்தக்கூடிய கைக்கூலிகள் இவர்கள். ஒருங்கிணைந்த இந்தியானா அவனால ஏத்துக்க முடியல. அதனாலதான் வந்தே மாதரத்தை கண்டு அவனுக்கு பிடிக்குது. இவர் பெரிய தேசிய கீதம். இப்போ வந்து தேசிய கீதம் அது நம்மளுடைய கீதம் தான். ஒரு பக்கம் என்னன்னா இந்தி எதிர்ப்பும்பான். இப்போ பெங்கால் அது மட்டும் ஒன்று இணைச்சிருச்சா, உனக்கு புரிஞ்சிருச்சா? அதுதான் கேட்க நம்முடையதுன்னு ஆரம்பிக்காது. தேசிய கீதம் நம்முடைய. எத்தனை முறை வேண்டுமானாலும் அது பாடப்படலாம். அவன் என்ன நினைச்சுட்டா, அது நம்ம ஆட்சி பண்ண மாநிலத்திலேருந்து உருவானது அப்படின்னு நினைச்சுப்பான். இப்போ வந்தே மாதரம் மட்டும் என்ன, அதாவது அவர்கள் ராஜ்யசபா சீட்டுக்கே
ஒரு சிலரிடம் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இப்போ ராஜ்யசபாவா யார் இருக்கானே தெரியல கம்யூனிஸ்ட்ல. ஒரு நேரத்தில் 60-70 பேர் நின்றுக்கிட்டு ஒரு 20 பேர் அதில் வந்து ராஜ்யசபாவில் இருந்துக்கிட்டு இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு பல தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியாம மணிக்கணக்காக பேசிட்டு சபாநாயகரே சோம்நாத் சாட்டர்ஜி தானே ஆட்டி வச்சிருக்காங்க. அப்படி எல்லாம் இருந்த காலம்லாம் போய் ஜெயலலிதா கிட்ட பிச்சை எடுப்பாங்க, கருணாநிதி கிட்ட பிச்சை எடுப்பாங்க ராஜ்யசபாவுக்கு ஏதாவதுன்னு. இப்ப இவன் தொகுதியில நிக்கிறதுக்கே இவன் பிச்சை எடுத்து திமுக தயவுல தான் இப்பொழுது சில பேர் எம்எல்ஏ ஆயிருக்கிறான். இப்ப இந்த தடவை திமுகவும் ஆதரவு கொடுக்கலன்னா இவன் எத்தனை பேர் 2 பேர் தேறி இருக்கவே மாட்டான். இதுலயே 6 இருந்தவன் இப்ப எவ்வளவு ஆயிருக்கிறான், 6 தொகுதி கேட்டுட்டு எவ்வளவு வந்திருக்கிறாங்கிறதெல்லாம் தெரியுது. இப்போ வைத்தறிச்சல்ல இதுங்க வந்து கழுதை தீர்ந்து கட்டெருமை. இவர்கள் கழுதைன்னு சொல்றது கூட அசிங்கம், கழுதைக்கு அசிங்கம், கழுதைக்கு அசிங்கம். ஸோ இவங்க எல்லாம் குறுகிட இப்போ எந்த இடத்துலையுமே ஆட்சியில் இருந்து கடைசியில் வந்து கேரளா அங்கேயும் போயிடுச்சு. ஸோ ஒரு சாதாரணமாக கம்யூனிஸ்டுகள் தான் உண்டியல் பிச்சை எடுக்கிறார்கள்மா. இவங்களது இப்பொழுது வந்து சீட்டுக்காக பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லா இதிலிருந்தும் துடைத்தெறியப்பட்டிருக்கிறார்கள். இவங்க ஒரு நேரத்தில் பல கார்ப்பரேட்டுகளை மிரட்டுவதற்காக இவங்களுடைய ஒரு கைத்தடியாக இவங்களுடைய கூலிக்கு வேலை செய்பவர்களாக இவங்க வசூல் பண்ணி கொடுக்கறத வைத்துக்கொண்டு ஆயுதம் வாங்கி கொண்டும் சீனாவிலிருந்து ஆயுதம் வாங்கி கொண்டும் மாவோயிஸ்டுகளும் இந்த நக்சலைட்டுகளும் தெரிஞ்சாங்க. அதையும் எங்கால அமித்ஷா சோழியை முறிச்சிட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்றதுங்கிற ஒரு கோபம், ஆற்றாமை. கரப்பாம்பூச்சி வந்தா கூட அதோட சேர்ந்துக்கிட்டு இவனுக்கு கூட்டணி வச்சு இந்த நாட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான மனசீல் பிடித்த ஒரு கட்சியாக கம்யூனிஸ்டுகளும், அதுல குறிப்பாக இது போன்ற கழிசடைகளும் சு வெங்கடேசன் போன்ற 4ஆம் தர 5ஆம் தர கேவலமான இழிப்பிறவிகள் எம்பிக்கள்ங்கிற போர்வையில தான் உட்காந்தா ஒரு 4-5 பேர் வந்து மைக்கு வைக்கிறானே அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு உளர்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இவர் மீதெல்லாம் மக்கள் பார்க்கணும். ஒரு தேசியத்துக்கு எதிராக இவன் எப்படி இருக்கிறான். தேசியம் அப்படின்னாலே மதுரையை சேர்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவருங்கிறது போய் அந்த மண்ணில இருந்து கொண்டு அந்த தேசியத்துக்கு எதிராக ஒருத்தர் பேசுறான். அவனை ஒவ்வொரு முறையும் நீங்க வாக்களித்து வெற்றி பெற செய்கிறீங்கன்னா நீங்க உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன்.